உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பேசுவது கார்த்திக். நான் முத்துக்குமார் அவர்களை நம்ம எல்லாருக்குமே ஒரு பாடலாசிரியரா தெரியும். ஆனா நான் முத்துக்குமார் அவர்களுக்கு என்ன ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயக்குனர் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை, சினிமா துறையில ஏதாவது சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அப்படி இருக்கும்போது நான் முத்துக்குமார் அவர்கள் எப்படி உதவி இயக்குனராக ஆனாங்க அப்படிங்கறத தான் இந்த கட்டுரையில நான் முத்துக்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதற்கு முன்னாடி நான் முத்துக்குமார் அவர்கள் எழுதிய வேடிக்கை பார்ப்பவன் புத்தகத்தில் இருக்கக்கூடிய கட்டுரைகளை நம்ம வீடியோவா மேக் பண்ணி இந்த சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோஸ் உடைய லிங்க இந்த வீடியோனுடைய கடைசி பேஜ்லயும் டைட்டில் கார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன். மறக்காம அந்த வீடியோஸையும் போய் பாருங்க. எஸ், சாலைகளின் பாடல் அப்படின்னு சொல்லிட்டு நான் முத்துக்குமார் அவர்கள் இந்த கட்டுரைக்கு தலைப்பு கொடுத்திருக்காரு. இந்த கட்டுரைய எழுத தொடங்கிய உடனே ரோமன் பொலன்ஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு போலந்து திரைப்படத்தினுடைய இயக்குனர் சொன்ன கோட்டை மென்ஷன் பண்ணிருக்காரு. நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சினிமா பார்ப்பதை போலத்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா படம் முடிஞ்சக்கு அப்புறம் கிளைமேக்ஸ்ல என்ன நடக்குது என்ன அப்படிங்கறது படம் பார்த்தவங்களுக்கு தெரியாது பண்றத அந்த டைரக்டர் சொல்லியிருக்காரு. எஸ், நம்ம செத்தக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கறது நம்மளால பார்க்க முடியாது இல்லையா? சோ அதான் நமக்கு கிளைமேக்ஸ் தெரியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நான் முத்துக்குமார் அவர்கள் நிறைய கனவுகள் கண்டுகிட்டே இருப்பார். நிறைய இந்த வேலைக்கு போலாமா அந்த வேலைக்கு போலாமா அப்படிங்கிற மாதிரியான நிறைய ஆசைகள் ஓடிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் முத்துக்குமார் அவர்கள் 8ஓ 9ஓ படிக்கும் போது அவங்க ஊருக்கு ஒரு டீம் வராங்க, ஒரு குரூப் வராங்க. வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு பெரிய டிவி கொண்டு வர்றாங்க. அதோட சேர்ந்து வீடியோ டெக்கோட வர்றாங்க. லைக் அன்னைக்கு அவங்க ஊர்ல பஞ்சாயத்துல அந்த நாட்டாம கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டு என்ன பண்றாங்கன்னா, நைட் ஒரு ஊருக்கு நடுவு ஒரு மண்டபம் இருக்கு இல்லையா, அந்த மண்டபத்துல என்ன பண்றாங்கன்னா டிவியை செட் பண்ணி இந்த வீடியோ டெக்கை வச்சு ஒரு படம் போட்டு காட்டுறாங்க அந்த ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே. அந்த படம் என்ன அப்படின்னா, சத்யஜித் இயக்குன பதேர் பாஞ்சாலி அப்படிங்கிற படத்தை போட்டு காமிச்சிருக்காங்க. லைக் அந்த காலகட்டத்துல அந்த டிவி வீடியோ டெக் அப்படிங்கிறது துபாயில சிங்கப்பூர்ல இருந்த ஒரு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். லைக் அவங்க ஊர்ல ஒரு டீம் வந்து அந்த படத்தை போட்டு காமிச்சிருக்காங்க. அந்த படத்துல எல்லாருமே வந்து அப்படியே பயங்கரமா அந்த ஊர்ல கூடிய மக்கள் எல்லாருமே வந்து தறி நெய்யக்கூடியவங்க. அப்ப அவங்க எல்லாருமே முதல்ல வந்து அந்த சினிமாவை பார்த்து ரசிச்சிருக்காங்க. நான் முத்துக்குமார் அவர்களுக்கு அந்த படம் அப்படிங்கறது அவ்வளோ சுவாரஸ்யமா விறுவிறுப்பா போய்கிட்டு இருந்தத கண்ணு இமைக்காம பாத்துக்கிட்டே இருந்திருக்காரு. படம் முடிஞ்ச உடனே தாடி வச்ச ஒருத்தர் வந்து, உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ஒரு தகவல் உங்கள்கிட்ட சொல்றேன். வாரம் சண்டே வந்து மதியம் வந்து 1:30 மணிக்கு தூர்தர்ஷன்ல இந்த மாதிரி படங்களை போடுவாங்க. லைக் தூர்தர்ஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு பொதுகைன்னு ஒரு ஸ்டேட்டுடைய ரீஜனல் லாங்குவேஜ்ல அந்த நேம் வச்சிருக்காங்க. லைக் அந்த காலகட்டத்துல 1:30 மணிக்கு படம் போடுவாங்க அப்படின்னு. அப்ப நான் முத்துக்குமார் அவர்களுக்கு ஒரே ஆர்வம். அப்ப எப்படியாவது நம்ம அந்த படத்தை பாத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊர்ல யாரு வீட்லயுமே டிவி இல்ல. அப்ப டிவி இருக்கக்கூடிய ஒரே நண்பன் யார் அப்படின்னா, பெரியார் நகர்ல இருக்கக்கூடிய அகஸ்டின் செல்லபாபு வீட்டுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் முத்துக்குமார் அவர்கள் வாரம் தவறாம போயிருவாரு அப்படின்னே சொல்லலாம். நான் முத்துக்குமார் போய் அந்த படத்தை பாக்குறதுல அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அவங்களுமே உட்கார்ந்து சேர்ந்து பாப்பாங்க. அவங்களுடைய தூக்கத்தை கூட, அந்த மதிய நேர தூக்கத்தை கூட தவிர்த்துட்டு அந்த படத்தை பாப்பாங்க. சில நேரங்கள்ல அவங்க அந்த படத்தை நீ பாருடா நான் பாக்கல அப்படின்னு சொல்லி அவங்க எந்திரிச்சு போன வழக்கமும் உண்டு. அப்படி இருக்கும்போது நிறைய படங்கள் சத்யஜித்ரே பார்த்தாங்க இல்லையா, லைக் அவரு இயக்குன ரித்விக் கட்டகை, மிருநாள் சென்னை, அடூர் கோபால கிருஷ்ணனை, கோவிந்த நிகாலினி அப்படின்னு நிறைய நான் முத்துக்குமார் அவர்கள் அறிந்து கொண்டார்கள். பிளஸ் 2 படிக்கும் போது நான் முத்துக்குமார் அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழ்ந்துச்சு. அன்னைக்கு காஞ்சிபுரத்துல அண்ணா அரங்கத்துல எடிட்டர் பி லெனின் அவர்கள் இயக்கி தேசிய விருது பெற்ற நாக் அவுட் அப்படிங்கிற படத்தை திரையிட வந்திருக்காரு. ஒரு பிணத்தை வைத்து அவர் சொல்லக்கூடிய சொன்ன அந்த கதை அப்படிங்கிறது வந்து நான் முத்துக்குமார் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உதிரப்பூக்கள் அப்படிங்கிற படத்தினுடைய எடிட்டரும் இவர் தான் அப்படின்னு சொல்லும்போது நான் முத்துக்குமார் அவர்களுக்கு அந்த நபர் மீது
இன்னும் மரியாதை கூடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அவருடைய பேச்சாக இருக்கட்டும், சினிமா பற்றிய அறிவாக இருக்கட்டும், சொல்ல சொல்ல நாம் முத்துக்குமார் அவர்களுக்கு சினிமா மீதான நாட்டம் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாயிருச்சு அப்படின்னு அவரு பதிவிட்டு இருக்காரு. மக்களுக்கான ஒரு படம் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா இருக்கக்கூடிய ஒரு டைரக்டரை அவரு முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு இவரு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட பணம் வாங்கி ஒரு திரைப்படம் எடுக்கணும் அப்படின்னு நாம் முத்துக்குமார் அந்த பார்த்து வியந்த மனிதர் வந்து ஆசைப்பட்டார். அப்படி இருக்கும்போது அவர் தன்னுடைய பேச்சை முடிச்சக்கு அப்புறம் தோல்ல இருந்து தன்னுடைய துண்டை எடுத்து மக்கள் கிட்ட வந்து அந்த திரைப்படம் எடுப்பதற்காக பணத்தை திரட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி திரட்டும் போது ஒவ்வொருத்தரும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய 5, 10, 100 ஒரு அம்மா வந்து தன்னுடைய கையில உள்ள தங்க வளையலையே கழட்டி அந்த துண்டுல போட்டுட்டாங்க. உடனே நாம் முத்துக்குமார் அவர்களுக்கு என்னடா தங்க வளையலையே கழட்டி துண்டுல போட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தாங்கிட்ட எவ்வளவு இருக்கோ மீதி வீட்டுக்கு போகணும் இல்லையா, அப்ப பஸ் காசு கூட எடுத்து வைக்காம மொத்த காசையும் எடுத்து அப்படியே போட்டுட்டு நாம் முத்துக்குமார் அவர்கள் திரும்பி 8 கிலோமீட்டர் வந்து நடந்தே வந்திருக்காரு. அப்படி நடந்தே வரும்போது அந்த முதல்ல பார்த்த திரைப்படம் இருக்கு இல்லையா, லைக் சத்யஜித் ரே அவர்கள் இயக்கிய பதேர் பாஞ்சாலி, அந்த திரைப்படத்தினுடைய பாடல்களை நாம் முத்துக்குமார் அவர்கள் தன்னுடைய மனசுல அசை போட்டு கொண்டே வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அதனாலதான் சாலையின் பாடல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டுரைக்கு நாம் முத்துக்குமார் அவர்கள் பெயர் வச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் நாம் முத்துக்குமார் அவர்கள் தன்னுடைய யூஜி லைஃப்ல லாஸ்ட் ஒரு 2 எக்ஸாம்ஸ் கடைசி 2 எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்காரு. அப்ப சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் நாம் முத்துக்குமார் அவர்கள் அந்த எண்ட் ஆஃப் த இயர்ல வந்து நியூஸ் பேப்பர்ல அந்த இயர் முழுக்க நடந்ததை ஒரு பெரிய ஆர்டிக்கலா பப்ளிஷ் பண்ணுவாங்க இல்லையா, இன்னைக்குமே அது நடந்துகிட்டு இருக்கு. அப்படி நடக்கும்போது அந்த வருடத்துல வெளியான திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்ற ஒரு பட்டியல் வரும். அப்படி வரும்போது நாம் முத்துக்குமார் அவர்கள் என்னென்ன படங்கள்ல பார்த்திருக்காரு அப்படின்றத டிக் பண்ணுவாரு. சில நேரங்கள்ல ஒரு படத்துக்கிட்ட வந்து டிக் பண்ணி 5, 8, 12 அப்படின்னா நாம் முத்துக்குமார் அவர்கள் குறித்து வச்சிருப்பாரு. ஏன் அப்படி 5, 8, 12 அப்படின்னா எத்தனை முறை நாம் முத்துக்குமார் அவர்கள் அந்த திரைப்படத்தை பார்த்திருக்கிறார் அப்படின்றத அந்த நம்பர் சொல்லுமா. அது மட்டும் இல்லாம தமிழ் டப்புடு செய்யப்பட்ட படங்களை கூட நாம் முத்துக்குமார் அவர்கள் பார்த்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் பார்த்து அந்த சினிமாவினுடைய நுணுக்கங்களையும் எப்படி மேக் பண்ணிருக்காங்க, ஒரு சிச்சுவேஷன் எப்படி வந்து விஷுவலா காமிச்சிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நாம் முத்துக்குமார் அந்த திரைப்படங்களை பார்ப்பதன் மூலமாகத்தான் கத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்ல முடியும். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஃபீல்டே சினிமா தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. முடிவு பண்ணக்கப்புறம் நம்முடைய ரிலேஷன்ல நம்முடைய உறவினர்கள்ல யாராச்சும் சினிமா ஃபீல்ட்ல இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது மிகச்சிறந்த ஒரு ஆளுமை, மிகச்சிறந்த ஒரு மனிதர், மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர், பேச்சாளர், திராவிட கொள்கையை பின்பற்றக்கூடிய ஒரு மனிதர், பேரறிஞர் அண்ணா அவர்கள் நாம் முத்துக்குமார் அவர்களுக்கு ஒரு வகையில உறவினர்களா இருந்திருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அவரு பெரிய ஒரு ஆளுமை இல்லையா, அப்ப நம்மளாலும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் முத்துக்குமார் அவர்கள் சிறுவயது இருக்கும் போதே தந்தை நாகராஜன் அவர்கள் நாம் முத்துக்குமார பேரறிஞர் அண்ணாவினுடைய மகன் CNA பரிமளத்துக்கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு நாம் முத்துக்குமார அறிமுகப்படுத்தி நாம் முத்துக்குமார் எழுதின கவிதைகளை சொல்லுவார். அப்ப நாம் முத்துக்குமார் சொல்ல உடனே பரிமளம் அவர்கள் என்ன பண்ணுவார்னா, நீ உடனே ஒரு பேப்பர்ல எழுதி கொடு, நான் நடத்துற காஞ்சி பத்திரிகையில இந்த கவிதையை நான் பிரசுரிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். சோ இது வந்து நாம் முத்துக்குமார் அவர்களுக்கு உற்சாகம் ஊட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். லைக் பேரறிஞர் அண்ணாவினுடைய மகன் CNC பரிமளம் அவர்கள் நாம் முத்துக்குமார் அவர்களுடைய ஒரு வகையில ஒரு சிற்பி அப்படின்னே சொல்லலாம். நாம் முத்துக்குமாரை செதுக்கியவர்களுள் அவரும் ஒரு சிற்பி அப்படின்னு சொல்லலாம். நாம் முத்துக்குமாருடைய சினிமா ஆசை தன்னுடைய நண்பனுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம், நண்பன் யார் அப்படின்னா TS ராஜராஜன், நம்ம இதுக்கு முன்னாடி எபிசோட்ல பார்த்திருப்போம். நாம் முத்துக்குமாரும் அதே மாதிரி கதை, கவிதை, கட்டுரை, இலக்கியம்னு ஆர்வம் உள்ள ஒரு நண்பர். அப்ப அவர் வந்து அலட்டிக்காம அப்படி கேஷுவலா சொல்றாரு, எங்க சித்தப்பாவும் அப்பாவும் சேர்ந்து எடுத்த படம் தாண்டா தேசிய விருது பெற்ற ஜெயபாரதி இயக்கிய உச்சி வெயில் திரைப்படம் அப்படின்னு சொன்னோடனே நான் முத்துக்குமார் அப்படியே ஷாக்கா பாக்குறாரு. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு உடனே திரும்ப TS ராஜராஜன் கண்டினியூ பண்றாரு, வர்ற சண்டே வீட்டுக்கு வா, அப்பாவை அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு TS ராஜராஜன் அவர்கள் தன்னுடைய தந்தை கிட்ட நான் முத்துக்குமார் அவர்களை அறிமுகப்படுத்துறாங்க. நான் அந்த TS ராஜராஜன் அவர்களுடைய தந்தை வந்து அன்றைக்கு வெளிவந்துகிட்டு இருந்த கணையாழி,
காலச்சுவடு அந்த இதழ்களை எல்லாம் தீவிரமாக வாசித்துக் கொண்டிருந்த ஒரு வாசகர் அப்படின்னே சொல்லலாம். அப்ப நா. முத்துக்குமார் அவர்கள் தொடர்ந்து கதை, கவிதை, கட்டுரை, இலக்கியம்னு தன்னுடைய விருப்பத்தை அதை நோக்கி செலுத்திக்கிட்டு இருந்தார் இல்லையா. நிறைய கவிதைகளை எழுதி பத்திரிகைகளுக்கு அனுப்பிட்டு இருந்தார் இல்லையா. அப்படி இருக்கும்போது அந்த கவிதைகளை எல்லாம் அந்த காலச்சுவடு, கனையாழி அந்த பதிப்பகங்கள் எல்லாம் அந்த எழுத்துக்களை பிரசுரித்தாங்க. அப்ப நா. முத்துக்குமாருடைய சிறுகதைகளையும் கதைகளையும் கவிதைகளையும் டி.எஸ். ராஜராஜன் அவங்க அப்பாவும் நா. முத்துக்குமாரும் உட்கார்ந்து அந்த முதல் சந்திப்பிலேயே விவாதிக்க ஆரம்பிச்ச தன்னுடைய அனுபவத்தையும் அவர் குறிப்பிட்டிருப்பாரு. நா. முத்துக்குமார் அவர்கள்ட்ட டி.எஸ். ராஜராஜன் அவங்க அப்பா சொல்றாரு, ஒரு வாய்ப்பு உனக்காக இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்னன்னு பார்க்கும்போது ஏர்முனை, காணி நிலம் போன்ற தேசிய விருதுகள் பெற்ற படங்களை இயக்குன அருண்மொழி ஒரு தொடரை இயக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொடர்ல உனக்கு உதவி இயக்குனராக வேலை பார்ப்பதற்கு நான் வாய்ப்பு வாங்கி தரேன் அப்படின்னு நம்பிக்கை கொடுக்கிறாரு. இவருக்கு உடனே நா. முத்துக்குமாருக்கு பயங்கரமான கனவுகள். தன்னோட யூஜி லாஸ்ட் 2 எக்ஸாம் முடிச்சுட்டு நா. முத்துக்குமார் வராரு. அப்ப கூப்பிட்டு சொல்றாரு தன்னுடைய ஃப்ரெண்ட் டி.எஸ். ராஜராஜன், நீ அன்னைக்கு அப்பா சொன்னார் இல்லையா, லைக் அந்த கரைந்த நிழல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாவலை தொடரா எடுக்க போறாங்க அப்படின்னு. அப்ப இன்னும் ஒரு 2 நாள்ல அந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. நீ என்ன பண்ற, வீட்டுல போய் அப்பா கிட்ட சொல்லிட்டு ஒரு 4 செட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு பேக் பண்ணிட்டு இங்க வந்துரு, நாளைக்கு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்றாரு. நா. முத்துக்குமார் அவர்களும் வீட்டுக்கு போறாரு. அப்பா கிட்ட தன்னுடைய சினிமா கனவை எப்படி எடுத்து சொல்றது அப்படின்றது நா. முத்துக்குமார் அவர்களுக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது அப்படியே தயங்கிட்டே சொல்றாரு, பா நான் டைரக்டர் ஆகலான் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு. நா. முத்துக்குமார் அவர்களுடைய தந்தை நாகராஜன் அமைதியா இருந்து யோசிக்கிறார். யோசிச்சுட்டு ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வரி சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான முடிவுகளை எடுப்பதற்கு உனக்கு எல்லா சுதந்திரமும் இருக்கு. அதனால உன் முடிவை நீ எடு. அந்த முடிவினுடைய பலன் இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, நாளைக்கு எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றாரு. நீ சினிமா டைரக்டர் ஆக போறன்னு சொல்றல, அதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு புக்கு தரேன், அந்த புக்கை படி அப்படின்னு அன்னைக்கு நைட்டு கொடுக்கிறாரு. அந்த புக்கை யாரு எழுதியிருக்காரு அப்படின்னா நடிகர் சிவகுமார் இருக்கார் இல்லையா, நடிகர் சூர்யா அவர்களுடைய தந்தையார். அவர் எழுதிய இது ராஜபாட்டை அல்ல அப்படிங்கிற ஒரு புத்தகம். விடிய விடிய நா. முத்துக்குமார் அவர்கள் கண் கொட்ட அந்த புத்தகத்தை படிச்சு முடிச்சுட்டு மறுநாள் காலையில அப்பா நாகராஜன் கிட்ட தைரியமா சொல்றாரு, அப்பா நான் உதவி இயக்குனராக போய் சேர போறேன்ப்பா, நான் உறுதியா இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்பா நாகராஜன் நா. முத்துக்குமார ஆசீர்வதித்துட்டு போயிட்டு வா அப்படின்னு அந்த கட்டுரை முடியுது. இப்படித்தான் நா. முத்துக்குமார் அவர்கள் உதவி இயக்குனராக வந்தார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கட்டுரையில நா. முத்துக்குமார் அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை பரிணாமத்தை அடைந்தார் அப்படின்றத உங்ககிட்ட நான் கொண்டு சேர்க்க ஆர்வமா இருக்கேன். நான் இன்னும் என்ன புத்தகங்களை வாசிக்க வேண்டும் அப்படிங்கறத மறக்காம கருத்து பெட்டியில பதிவு பண்ணுங்க. இன்னும் என்னென்ன புத்தகங்கள் மதிப்புரை செஞ்சு காணொலியாக பதிவு பண்ணி இந்த தளத்துல பதிவு செய்யலாம் அப்படிங்கறதையும் மறக்காம கருத்து பெட்டியில பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்க, பேசுவோம். நன்றி. வாழ்க தமிழ்.